தமிழகம் புதுச்சேரியில் 2 நாள் பயணமாக இன்று பிற்பகல் சென்னை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் மாலை தரிசனம் செய்வதுடன் ரமண மகர்ஷி ஆசிரம பூஜை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். தொகுதி மறுவரையறை விவகாரம் குறித்து ஆலோசிக்க இன்று தமிழக எம்பிக்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சர் விஜய் அழைப்பு. பிற்பகல் 3 மணிக்கு சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கத்தின் கூட்டரங்கில் நடத்திட ஏற்பாடு. கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் காவிரி பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கலாம் என நினைத்தேன். பகை நாடுகளே பேசி தீர்க்கும் போது பக்கத்து மாநிலத்துடன் பேசினால் என்ன என தோன்றியதாக முதலமைச்சர் விஜய் பேரவையில் விளக்கம். சட்டப்படி இந்த பிரச்சனையை அணுகிறதுல நாம் உறுதியாக இருக்கிறோம், அதில் மாற்றமே இல்லை. இருந்தாலும் ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம்னு தோணுனது தான் அந்த பெங்களூர் விசிட். நாம் போக நினச்சதுக்கு காரணம், ஒருவேளை இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கான ஒரு பாசிட்டிவ் சைன் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு ஒரு எண்ணத்தில் தான். இன்றைய காலத்தில் பகை நாடுகளை பேசி தீர்க்க பார்க்குறாங்க, பக்கத்து மாநிலத்தோட பேசி பார்த்தா என்னன்னு நினைச்சேன். காவிரி பிரச்சனையை தீர்க்கும் முயற்சியாக கர்நாடகா செல்வதால் அவமானம் நேர்ந்தால் என்ன ஆவது என சிலர் கேட்டனர். தமிழ்நாட்டு மக்களுக்காக அவமானத்தை தான் ஏற்கவும் தயார் என முடிவெடுத்ததாக முதலமைச்சர் விஜய் விளக்கம். காவிரி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யும் எண்ணம் துளிகூட தனக்கு இல்லை என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம். சீப் பாலிடிக்ஸ் செய்ய விரும்பவில்லை என்றும் சட்டப்பேரவையில் பேசிய போது உறுதி. காவிரி நமக்கு உயிராதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. இதே அவையில் 1969 ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போது நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தது யார்? அப்போ அணைக்கட்டை விட்டது ஏன்னு கேட்டு அந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை. சட்டப்பேரவையில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அடுக்கடுக்கான கேள்வி. வெறும் 1.5 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தான் குறுவை சாகுபடி நடந்திருக்கு. நீங்க ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லி 134 கோடி அறிவிச்சிருக்கிறீங்க. அதை எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறீங்க என்பதை இந்த அவையில் தெரிவிக்க வேண்டும். ஏதாவது கணக்கெடுப்பு நடத்தியிருக்கிறீர்களா? பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதிலளிக்க எழுந்த நிலையில் குறுக்கிட்டு முதலமைச்சர் விஜய் பதில். பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், காவிரி நமக்கு உயிராதாரம், நம்மளோட உணர்வு ரீதியான ஒன்று. அதனால் அதை வச்சு அரசியல் பண்ணுற எண்ணம் துளி கூட நம்ம அரசுக்கு இல்லை. தண்ணீர் இல்லாமல் பாதிக்கப்பட்டிருக்கும் குறுவை விவசாயிகளுக்கு நிவாரணம் எப்போது அறிவிக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. குறுவை பாதிச்ச சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். குறுவை சாகுபடிக்கு சிறப்பு தொகுப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. தினசரி செய்தித்தாள் படித்தால் நாட்டு நடப்பு தெரிந்திருக்கும் என முதலமைச்சர் விஜய் பதிலடி. சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பற்றி எதிர்கட்சியிலேருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல.
முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். காவிரி டெல்டா விவசாயிகள் தற்போது கேட்பது சிறப்பு தொகுப்பு அல்ல, வறட்சி நிவாரணம். பேப்பர் படிப்பதால் அனைத்தும் தெரிந்துவிடாது. விவசாயிகளை சந்தித்திருந்தால் கோரிக்கைகளின் வித்தியாசம் தெரிந்திருக்கும் என உதயநிதி ஸ்டாலின் பதில். வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்கறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட முதலமைச்சர் விஜய் பயப்படுவது ஏன் என உதயநிதி கேள்வி. கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். கடந்த 3 வருடங்களாக முதலமைச்சர் விஜய் யாரையும் பார்த்து பயந்தது இல்லை என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் இதுவரை எந்த பயமும் யாரை பார்த்தும் எந்த விதத்திலும் பயந்தது கிடையாது. 3 வருடமா நீங்களும் அதான் பார்த்துட்டு இருக்கீங்க. யாரை பார்த்தும் பயம் இல்லை. முதலமைச்சர் விஜய் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் திமுக பங்கேற்குமா என தெளிவுபடுத்த அமைச்சர் ஆதவர்ஜுனா வலியுறுத்தல். எதிர்க்கட்சி தலைவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். நாளைக்கு இந்த தென் மாநில பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, டீலிமிட்டேஷன் பத்தியுடைய பாராளுமன்ற உறுப்பினர், திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கலந்து கொள்ள போறாங்களா இல்லையா? வரக்கூடிய நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தில் திமுக இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ண போது இல்ல வெளிநடப்பு பண்ண போது அப்படின்னு ஒரு தகவல் ஒன்றிய அரசோட சேர்ந்து பண்ண போறாங்கன்னு ஒரு தகவல் வருது. அதுக்கு எதிர்க்கட்சி தலைவர் திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ தமிழக வாழ்முறைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா எதிர்க்கட்சி தலைவர் சொல்லட்டும். தங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் சரியான நேரத்தில் முடிவெடுப்பார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி பதில். நீங்க நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அரசு அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினரையும் கூட்டிருக்கிறீங்க. இதற்கான சரியான முடிவை எங்களுடைய தலைவர் ஆலோசனை செய்து அந்த முடிவை அவர் எடுப்பார். ரூபாய் 832 கோடியில் அண்ணன் சீர்திட்டத்தை செயல்படுத்த முடியாது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி திட்டவட்டம். 2000 கோடி ரூபாய் இருந்தால்தான் 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை கொடுக்க முடியும் என விளக்கம். நீர்வளத்துறையில் 3% கமிஷன் என ஆதரவற்ற குற்றச்சாட்டை திமுக எம்எல்ஏ கூறக்கூடாது. லஞ்சம் வாங்கினால் பதவியை உடனடியாக முதலமைச்சர் விஜய் பறித்து விடுவார் என அமைச்சர் புசி ஆனந்த் திட்டவட்டம். அவர் ஆதாரத்துடன் சொல்லணும். அது பழைய காலம். அது இந்த காலத்துல ₹1 நாங்க வாங்கணும்னா இந்த இடத்துல நாங்க எங்களை உட்கார வைக்க மாட்டார் எங்களுடைய முதலமைச்சர். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். திமுக அரசின் நிர்வாக தோல்வியால் தான் தமிழ்நாட்டின் தனிநபர் கடன் ரூபாய் 1,28,000 உயர்ந்திருக்கிறது. அமைச்சர் மரிய வில்சன் பேச்சுக்கு திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடும் அமளி. 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஹெட் கவுண்ட் மேலேயோ 1,28,000 கடன் இருக்கு சார்.
சார் இது நான் சொல்லல சார். சார் முதல் பொறுமையா இருங்க, ரிலாக்ஸா இருங்க, ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க. நான் சொல்றேன் சார். 1,28,000 ரூபாய் கடன் ஒவ்வொரு ஹெட் கவுண்ட் மேலயும் இருக்க காரணம் ஹிஸ்டரி படிச்சது ப்ரீவியஸ் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும்தான். அவங்க பினான்சியல் லாஸ் பண்ணது தான், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொலாப்ஸ் தான். மாதிரி நாங்க 50 வருஷம் இல்ல சார், நாங்க 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க. சட்டப்பேரவையில் பேச எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதியை அனுமதிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு குரல். மைக் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் சபாநாயகரிடம் வலியுறுத்தல். முதலமைச்சர் விஜய் பேச எழுந்த பிறகு எழுந்தின்று பேச வாய்ப்பு கேட்ட எடப்பாடி பழனிசாமியிடம் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் கண்டிப்பு. பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லைங்க இல்லைங்க, உட்காருங்க. நான் எல்லா வாய்ப்பு கொடுப்பேன். இருங்க, உங்களுக்கு கொடுக்குறேங்க. உங்க பேரை படிச்சு இருங்க. உங்க பேரை தெளிவா படிச்சுட்டேன். உட்காருங்க. உங்களுக்கு இல்ல இப்ப அவங்க பேருங்க அவர் இல்ல இருங்க, உட்காருங்க. விதிகளின்படி தான் நடக்குது. உட்காருங்க. நான் சொல்றதை கேட்டு. தங்களுக்கு உறுப்பினர்கள் பயப்பட வேண்டும் என்கிறீர்களா என இபிஎஸ் டென்ஷன். எனக்கு பயப்பட சொல்லி நான் சொல்லுங்க. அவைக்கு பயப்படுங்க, விதிக்கு பயப்படுங்க. எனக்கு பயப்பட வேண்டாம், விதிக்கு பயப்படுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி பேசி முடிக்கல. அவர் பேசி முடித்த இருங்க. அவர் பேசுகிற போது குறுக்கீடு பாருங்க. அவர் பேசுகிற போது தயவுசெய்து உட்காருறீங்களா? உட்காருங்க. என்ன உட்காருங்க, நான் அனுமதி தரேன். காவிரி விவகாரத்தில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதாக எடுத்த முடிவுக்கு தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்த் ஆதரவு. நான் தான் சொன்ன முதல்வர் கர்நாடகா போகணும். அவரும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம், நம்ம சிஎம்மும் ஃபர்ஸ்ட் டைம் சிஎம். போட்டுமே, போய் பேசட்டும். இப்ப என்ன ஆயிடுச்சு? 2 பேரும் அவர் கூப்பிடுறாரு, நீங்க போங்கன்னு சொன்னது நான் தான். பட் இப்போ என்னவோ அவங்க வர வேணான்ட்டாரு. ரைட், போல. நான் என்ன சொல்றேன், ஏன் போக கூடாதுன்றீங்க? எல்லாம் போங்க. யாருக்காக போறாங்க? நம்ம மக்களுக்காக, நம்ம விவசாயிகளுக்காக போறாங்க. அதனால நிச்சயமாக முதல்வர் அவர்கள் செல்ல வேண்டும் என்று அவர் எடுத்த டிசிஷனுக்கு தேமுதிக நாங்கள் துணை நிற்கிறோம். முதலமைச்சருக்கு கர்நாடகாவில் ஏதேனும் தலைகுடிவு ஏற்பட்டால் வெகுண்டு எழுவோம் என்றும் திட்டவட்டம். சொல்றார் பேசுறப்ப நான் கேட்டேன், அப்படி போய் அவமரியாதை ஆயிட்டா அதனால அப்படின்னு சிந்திச்சாங்க. உங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டின் சிஎம் வேற ஸ்டேட்டுக்கு அனுப்பிட்டு உங்களுக்கு ஒரு தலைகுனிவு வரை இந்த தமிழ்நாடு பொறுத்துக்குமா? நாங்க எல்லாரும் சும்மா இருப்போமா? உங்களுக்கு அப்படி ஒரு தலைகுனிவு வந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெகுண்டெழும். எங்கள் முதல்வரை அவமதிப்பதற்கு எந்த அதிகாரமும் கர்நாடகாவுக்கு இல்லை என்று. மத்திய அரசிடம் தமிழகத்திற்கு நியாயமான வரி பகிர்வு கோரி சட்டசபையில் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முழு ஆதரவு. முதலமைச்சரின் எலும்பை உடைப்பேன் என பொதுக்கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசியது சட்டப்பேரவை மாண்பை குலைப்பதாக உள்ளது. உரிமைக்குழு பரிந்துரையின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. சட்டமன்றத்தில் கோடை இடிமுழக்கம் போல அடுக்கு மொழியில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். பாவேந்தன் பாரதிதாசனுடைய வரிகளை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கொலை வாளினை எடுடா பெரும் கொடியோர் செயலாளரே பாரதிதாசன் சொன்னார். அந்த பாரதிதாசன் தான் சொன்னார், இருட்டறையில் உள்ளதடா உலகம், பூட்டிய இரும்பு கூண்டின் கதவு உடைக்கப்பட்டது. சிறுத்தையே, உன்னை எளியனை இகழ்ந்த ஒரு மத்தியில் சிம்புட்பறவையே சிறகை விரி.
மார்க்கண்டேயனின் பேச்சை கேட்டு தலை கவிழ்ந்து தூங்கிய திமுக எம்எல்ஏ. முதலமைச்சரும் தனது கணவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரிய மனுவை வாபஸ் பெற்றார் சங்கீதா. வழக்கை முடித்து வைப்பதாக அறிவித்தது செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றம். கால்நடை மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையை +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நடத்த அனுமதிக்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். பொது நுழைவுத் தேர்வு மூலமோ அல்லது நீட் தேர்வு தரவரிசைப்படியோ கால்நடை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கை நடத்தும் பரிந்துரையை கைவிட வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். கோஆப்டெக்ஸ் மூலம் தமிழ்நாட்டின் கைத்தறி துணிகளை விற்பனை செய்யும் வெற்றி தறி விற்பனை நிலையங்கள் திறப்பு. புதிய திட்டத்திற்கான மின் வணிக தளத்தையும் முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். வறட்சி பாதிப்பை சமாளிக்க 288 கோடியே 97 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை. சாதகமற்ற தென்மேற்கு பருவமழையால் நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறைந்திருப்பதை சுட்டிக்காட்டி நடவடிக்கை. தொகுதி மறுவரையறை மசோதாவை மத்திய அரசு மீண்டும் கொண்டு வராத நிலையில் முதலமைச்சர் தலைமையில் எம்பிக்கள் கூட்டம் எதற்கு? மறுசீரமைப்பு விவகாரத்தில் திமுகவின் நிலைப்பாட்டை அறிய காங்கிரசின் தூண்டுதலில் கூட்டம் நடைபெறுகிறதா என்றும் அன்புமணி கேள்வி. சீரமைப்பு சம்பந்தமாக மத்திய அரசு இன்னும் அறிவிக்கவில்லை. எப்பொழுது இந்த சட்ட மசோதா கொண்டு வருவோம் என்று தெரிவிக்கவில்லை. இந்த சூழலில் டீலிமிட்டேஷன் பிரச்சனை சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து எம்பிஸ் கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன தேவை? இதனால் என்ன நடக்கும்? இதனால் திமுகவின் நிலைப்பாட்டை தெரிந்து கொள்ளத்தான் நாளை இந்த கூட்டம் முதலமைச்சர் தலைமையிலே நடைபெறுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்களுடன் விவசாய சங்கத்தின் பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சு. பயிர் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி வரும் நிலையில் ஆதவர்ஜுனா, புசி ஆனந்த், வினோத் ஆகியோர் சந்திப்பு. எம்எல்ஏக்கள் அனைவரும் இலவசமாக சாலைகளில் பயணிக்க 2 ஃபாஸ்டேக் பாஸ்கள் கொடுக்க வேண்டும். திமுக எம்எல்ஏ ஏவ வேலு கோரிக்கைக்கு புன்முறுவலுடன் ரியாக்ட் செய்த முதலமைச்சர் விஜய் வீடியோ. இது மத்திய அரசு கொடுப்பது. பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மோசடி வழக்கில் கைதான வழக்கறிஞர் அன்வர்தீன் உடல்நலக்குறைவால் மதுரை மத்திய சிறையில் உயிரிழப்பு. சர்க்கரை நோய் மற்றும் பக்கவாதம் தொடர்பான பாதிப்புகள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசார் விசாரணை. மாவட்ட நீதியரசர்களாக இருந்த 7 பேர் உள்பட சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதியதாக 15 நீதிபதிகள் நியமனம். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66ஆக உயர்கிறது. தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வருகிற 13ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. மாலை அல்லது இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கக்கூடும் என்றும் தகவல்.
ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து 9,000 கனஅடியாக குறைந்தது. கபினி அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீர் குறைக்கப்பட்டிருப்பதால் வரத்து சரிந்தது. தான் மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது கட்சி நிர்வாகிகள் மேடையில் குவிந்ததால் திருமாவளவன் கோபம். அறிவுறுத்தியும் கேட்காததால் ஏர் கூலரை தள்ளி ஆவேசம். சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு ஹெலிகாப்டரில் அமித்ஷா வருவதையொட்டி ஹெலிகாப்டரை தரையிறக்கி பாதுகாப்பு ஒத்திகை. புதுச்சேரியில் ஞாயிறு அன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் காவல்துறையினருக்கு ஜனாதிபதி பதக்கங்களை வழங்கி கௌரவிக்கிறார் அமித்ஷா. பழனி முருகன் கோவில் மடத்திற்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலமோசடி வழக்கில் இடைத்தரகரும் பத்திர எழுத்தாளருமான ஒட்டன்சத்திரம் ஜெயபிரகாஷ் சரண். திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்தில் சரணடைந்தவரிடம் தீவிர விசாரணை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.